மாத்திரை ஜூஸ நானே குடிச்சிட்டேனா? என்ன இருந்தாலும் அந்த கண்ணம்மா அதிர்ஷ்டக்காரிதான். வாழ்க்கை எப்பவுமே அவளுக்கு ஃபேவரா வளைஞ்சு கொடுக்குது. நான் காலையில இருந்தே சாப்பிடலங்கிறதுனால மல்லிகாக்கா ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அஞ்சலி பசியோட இருப்பாளேன்னு அந்த ஜூஸ நான் அவளுக்கு கொடுக்க சொன்னேன். அவ்வளவுதான் மாமா, எனக்கு தெரியும். கடவுள் சத்தியமா வேற எதுவுமே எனக்கு தெரியாது மாமா. நம்ம போலாம். மாமா வான்னு சொல்றேன்ல. ஏமா பொண்டாடிய கூப்பிட்டு விசாரிப்பாருன்னு பார்த்தா அப்படியே கூட்டிட்டு போறாரு. நான் தர்மன் ஒண்ணு வேணாமா? மேடம் பேஷண்ட் கண் முடிச்சிட்டாங்க மேடம். வாமா. ஓகே வாங்க வாங்க. வா பார்க்கலாம். இப்போ ஓகே அஞ்சலி. அஞ்சலி 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 எப்படிமா இருக்க? இப்ப பரவாயில்லையாமா? அஞ்சலி இந்த கண்ணம்மா செஞ்ச காரியத்தை பாத்தியா? உன்னை ஒளிச்சு கட்டிட்டா இந்த வீட்ல அவளே ஏகபோகமா வாழ்ந்துக்கலான்னு நினைச்சிட்டா போல. அனாவசியமா பழி போடாத பாக்கியம். திரும்ப திரும்ப அதையே சொல்லி தப்பு அவதான் செஞ்சான்னு நிரூபிக்க பார்க்காத. இவ்வளவு நடந்திருக்கு, இன்னும் இந்த மனுஷன் கண்ணம்மாவை தலையில தூக்கி வச்சு ஆடுறத பாத்தியா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணுல இருந்து தப்பவே முடியாது. அஞ்சலி இப்போ ஓகே அஞ்சலி. அஞ்சலி, அந்த கண்ணம்மா ஏதாவது கொடுத்தா இனிமே நீ சாப்பிடாதம்மா. சரிங்க அத்தை. அந்த ஜூஸ்ல தாமா அவன் விஷம் கலந்துட்டாளாம். விஷம் கலந்துட்டாளா? யார் சொன்னா? நல்ல வேளை அத உன் மாமியார் பார்த்திருக்காங்க. இல்லனா நீ ஏதோ மன வெறுப்புல மருந்து குடிச்சிட்டேன்னு செய்தி வந்திருக்கும். ஓ, கதை அப்படி போகுதா? அப்ப பழி அவ மேலையா? நான் தப்பிச்சண்டா சாமி. இந்த பாரியா நல்லா கேட்டுக்கோ. உன் பொண்ணுதே இந்த காரியத்தை பண்ணான்னு கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. இன்னமும் தலையில தூக்கி வச்சு ஆடாத. அம்மாவும் பொண்ணு இப்படி ஒரே அடியா பலி போடாதீங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தா எல்லாம் கிளியர் ஆயிட போகுது. என்ன பேசுறீங்க எல்லாரும்? இப்ப அஞ்சலி நல்லபடி ஆயிட்டா. இந்த சந்தோஷம் நமக்கு போதும். வேற எதுலயுமே கவனம் செலுத்தாதீங்க. ஆமாங்க, நாம் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்சிருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் சரித்தியா. பெரிய வீட்டு சம்பந்தம். என் பொண்ணு ராஜ வாழ்க்கை வாழ்வான்னு நினைச்சேன். முத நாளே இப்படி சாச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிட்டீங்களே. இப்படி ஒவ்வொரு நாளும் அவ என்ன சாப்பிட்டா என்ன கலந்துருப்பாங்கன்னு பயந்து பயந்து இப்படி எல்லாம் இருக்க முடியாது. அதே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நல்ல வாழ்க்கை வாழ்றதோட நம்ம உசுரோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் அஞ்சலி. அதான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். தாயோட பிள்ளையா வந்துருமா, அப்பதான் நல்லா இருப்ப. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்னைக்கு அஞ்சலி கழுத்துல தாலி ஏறிச்சோ அன்னையில இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு. ஏன் நாங்க பாத்துக்க மாட்டோமா? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் என்னவா? நீங்களா கூட தானே இருந்தீங்க. என்ன பண்ண முடிஞ்சது?
அவ செஞ்ச காரியத்தை முன்கூட்டியே கண்டுபிடிச்சா அதை களைய முடிஞ்சா? இன்னொருக்கா விஷ வைக்க மாட்டானே, என்ன நிச்சயம்? நீங்க சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்து நிக்கிறீங்க. நீங்க பேசுற பேச்சு சுத்தமா நல்லாவும் இல்ல, இந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமாவும் இல்ல. சித்தி கொதிக்கிறதுக்குள்ள நீங்க அடங்கிட்டா நல்லது. ஆமாக்கா, கிளம்பிட்டா அதை விட நல்லது. டேய், எல்லா நேரத்துக்கும் பெரிய இடத்துக்கு வாளா இருக்க முடியாது. இவங்களோட அந்த பெரிய வீடே எனக்கு பயம் காட்டுதுடா. வீட்டுக்குள்ள யார் எங்க இருக்காங்கன்னே தெரியாது, எப்ப என்ன பண்றாங்கன்னே தெரியாது. அஞ்சலி கூட எல்லா சமயத்திலையும் மாப்பிள்ளையும் கூடவே இருக்க முடியாது. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து எனக்கு இன்னும் பயமா இருக்கு. அக்கா, நீ எவ்வளவு பயந்தாலும் அஞ்சலி அங்கதானே வாழ்ந்தாங்கணும். எப்ப என்ன நடக்குன்னு தெரியாத வீட்டுல ஏன் பொண்ணை விட்டுட்டு நான் நிம்மதியா இருக்க முடியாது. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அஞ்சலியை எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன். அறிவு, இவங்க அதிகமா பேசிட்டு இருக்காங்க. எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு. இதுக்குதான் இவங்களெல்லாம் இங்க கூப்பிட வேண்டாம்னு சொன்னேன். கேட்டீங்களா? ஏய், அகில், அஞ்சலி நம்ம வீட்ல தான் இருப்பா. ஆமாமா, அஞ்சலி என் கூட தான் இருக்கணும். அம்மா, நீ எதுவும் பேசாத, வாய் மூடிட்டு அமைதியா இரு. என் அத்தை என்ன நல்லா பாத்துக்குவாங்கம்மா. நான் புகுந்த வீட்டை அவமானப்படுத்திட்டு பிறந்த வீட்டுக்கு வரணும்னு நினைக்காத. டென்ஷன் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருமா. அஞ்சலி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் பேச வேண்டாமா. வந்தியா, பாத்தியா, போனியான்னு இரு. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அஞ்சலியை அகிலன் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா மத்தவங்க என்ன பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப என் பேத்திக்கு ஏதாவது நடந்திருந்தா கூட தான் 4 பேர் 4 விதமா பேசியிருப்பாங்க. வாழத்தான் ஒரு பொண்ணு அனுப்ப முடியும், வாழ்வா சாவான்னு போராடுறதுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அம்மா, உங்க வீட்டு பொண்ணை நாங்கெல்லாம் விருப்பப்பட்டு தான் எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கிட்டோம். இப்ப நீங்க யார குத்தம் சொன்னாலும் அது எங்க வீட்டுக்காரங்களை சொல்ற மாதிரி தான் அர்த்தம். ஏங்க, இவங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்ல. முடிவை நாம எடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லுவோம். சௌந்தர்யா, ப்ளீஸ் அவசரப்படாத. இப்ப நிதானம் தவறி நாம எந்த வார்த்தையை விட்டாலும் அது இந்த சின்னஞ்சிறுசுங்க வாழ்க்கையை தான் பாதிக்கும். அதனாலதான் நான் பொறுமையா நிதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாக்கா, அவ உங்க மருமக. உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்னு முடிவெடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லா இருக்கும். அதை தவிர வேற எது பேசினாலும் சிக்கலாயிடும். சரி, எல்லாரும் சொல்றீங்க, நான் கேட்டுக்கிறேன். என் பொண்ணு நல்லா வாழன்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அத்தை? என் பொண்ணு உங்க வீட்டுல வாழ வரணும்னா இந்த நிம்மிய உங்க வீட்டுல வேலைக்காரியா சேர்த்துக்கிறணும். அவ வீட்டு வேலையை செஞ்சுக்கிருவா, என் பொண்ணையும் நல்லா பாத்துக்கிருவா. அவ்வளவுதானம்மா? சரி, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறப்போ நீங்களும் எங்க கூட வந்துருங்க. சரிங்க ஐயா. என்னங்க நீங்க? இவங்க தான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஏதோ பேசி. சௌந்தர்யா, ப்ளீஸ், இதுல எந்த தப்பும் இல்ல.
டேய் தம்பி, நீ அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் அஞ்சலியை விட்டுட்டு வந்துடுறேன். அக்கா அங்க போய் எதுவும் குழப்ப டேய் நீ போடா, நான் பாத்துக்கிறேன். சரி டேய், நானும் வரேன் வாடா. அதான் பாத்துக்க பாக்கியம். கிளம்புமா. இப்படி உட்கார் அஞ்சலி. இங்க பாரு நிம்மி, சொல்லுங்கம்மா. என் பொண்ண இனிமே ஒரு எறும்பு கூட கடிக்காம பாத்துக்கிறது ஓம் பொறுப்பு. பத்திரமா பாத்துக்கிறேம்மா. அப்படி சொல்லு. நாளை பின்ன எதுனாலும் ஒன்னதான் கேப்பேன். எல்லாருக்கும் ஏதாச்சும் குடிக்க எடுத்துட்டு வரட்டுமா? நீ என்னத்தம்மா கலந்து எடுத்துட்டு வர போற? அஞ்சலி 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 இப்ப பரவாயில்லையா அஞ்சலி? போடி பாரதி, இவ என் கண்ணுலயே படக்கூடாதுன்னு சொல்லிருந்தல, திரும்பவும் அவளை வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க. இத பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட அவ நம்ம வீட்ல இருக்க கூடாது. வெளில போ. சௌந்தர்யா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லங்க, இதுவே ரொம்ப லேட். இவளை என்னைக்கோ வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கணும். அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் பொண்ணு ஒரு பாவமும் அறியாதவ. யோ, கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா, அது பாவம் இல்ல? பொண்ணு ஒண்ணா பத்திரமாட்டு தங்கல்ல. இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீ எல்லாம் வாய் திறந்து பேசவே கூடாது. பாரதி, நான் சொல்ற வார்த்தைய மதிக்கிறியா இல்லையா? சொல்லுடா. மா, இவ்ளோ அவசரமா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு என்னமா அவசியம்? கொஞ்சம் நிதானமா இருங்கம்மா. தப்பு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் என்னடா நிதானம்? என் முன்னாடி வாயை திறந்து பேசுற துணிச்சல் இல்லாதவங்க எல்லாம் இப்போ என் முன்னாடி கை நீட்டி பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் யாரால? உன் பொண்டாட்டியால. அது மட்டும் இல்லடா, தம் பொண்ண பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரிய வச்சிருக்காங்க இந்த அம்மா. ஏன்னா இந்த வீட்ல இருக்கிறவங்க மேல இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கையை கொன்னது யாரு? சொல்லுடா. இந்த அவமானம் எல்லாம் யாரால வந்துச்சு? எல்லாத்துக்கும் காரணம் இவதான்டா. சௌந்தர்யா, பிரச்சனையை பெருசாக்காத. நம்ம குடும்பத்துக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். எப்பவுமே குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனைய நிதானமா தான் பேசி தீர்க்கணும். இன்னைக்கு அஞ்சலிக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாங்க. அப்படி நடந்தா என்னங்க பண்ணுவீங்க? அப்பவும் நிதானமா பேசி தீர்த்துக்கலான்னு சுமூகமா விட்டுருவீங்களா? சரிங்க, அஞ்சலிக்கு கொடுத்த ஜூஸ அகிலன் குடிச்சிருந்தா? அம்மா, என் பொண்ணு அப்பாவியம்மா. அவன் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்தாதீங்கம்மா. அவ நிரபராதி. அவ மேல திரும்ப திரும்ப குற்றத்தை திணிக்காதீங்கம்மா. அவ பாவம். சித்தி, நீங்க அமைதியாயிட்டா எல்லாருமே அமைதியாயிடுவாங்க.
பதட்டத்துல உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. நிதானமா இருந்தா கண்ணம்மா பண்ணது சரியா தப்பான்னு தெரிஞ்சிரும். கண்ணம்மா கொடுத்த ஜூஸ நான் தான் அஞ்சலி கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். போற வழியில நான் விஷம் கலந்துருக்கலாம்ல. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஏன் யாருமே என்ன சந்தேகப்படல? கண்ணம்மா எங்க பலவீனமான மனுஷியா இருக்கா, அதனாலதான் எல்லாரும் உங்க கத்திய அவ மேல பாய்ச்சறீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சித்தி. அகில், சித்திக்கு அப்புறம் இந்த பிரச்சனையில பேசுறதுக்கு உரிமை இருக்கிறவன் நீதான். அன்னைக்கு நீ கை அறுத்துக்கிட்டப்ப கண்ணம்மா கண் கலங்கினதுல ஒரு தாய்மை இருக்குன்னு சொன்னியே, உனக்கு கண்ணம்மாவை நல்லா தெரியும்லடா, நீ சொல்லு. தெரியும். அண்ணனோட மனைவி எனக்கு தாயா இருப்பாங்க தான் நானும் நினைச்சேன். ஆனா அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே. உன் பொண்டாட்டி சொன்னா வலிக்குதுல, அஞ்சலி சுருண்டு விழும் போது எனக்கு வலிச்சிருக்காது? டேய், நான் வாழ கூட ஆரம்பிக்கலடா, அதுக்குள்ள பிரிக்க நினைச்சா எப்படிடா? அகில், என்னடா இப்படி பேசுற? இது அண்ணன் தம்பி பிரச்சனையா மாறிடும்டா. நம்ம வீட்ல என்னைக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. உன்னோட குற்றச்சாட்டு நியாயத்தை எல்லாம் சபையில வைங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி சுமூகமா முடிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு ஆளாளுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என்னங்க சுமூகமா முடிச்சுக்கிறது? பிரச்சனைக்கு காரணமே இவதான். இவளை தூக்கி வெளியில போட்டா எல்லாமே சரியா போயிடுங்க. அப்ப அத முதல்ல செய்யுங்க. உங்கள் கை கூசுனா சொல்லுங்க, நான் செய்யறேன். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? மாப்ள, பயிர் விளையணும்னா களைய புடுங்கணும். இப்ப நான் ஒண்ணு இவள ஒரேடியா துரத்துங்கன்னு சொல்லல. அஞ்சலி நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு இவ இடைஞ்சலா இருப்பா. அதனால தலை எழுத்தேன்னு என் வீட்டுல கொண்டு போய் வச்சு இவளுக்கு கஞ்சி ஊத்திட்டு போறேன். தப்பு நடந்திருக்கு, முறைச்சு என்ன ஆக போகுது? ஸ்டாப் இட். ஏன் ஆளாளுக்கு இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க? இது முட்டாள்தனம் இல்லம்மா. இவன் இந்த வீட்டுல இருந்தானா என் பொண்ணு போற இடம்லாம் புல்லு முளைச்சு போகும். அப்படிலாம் இல்ல. கண்ணம்மா அஞ்சலிய கொலை பண்ண முயற்சி பண்ணலங்கிறது தான் நிஜம். அப்புறம் என் பொண்ணு செத்து பொழைச்சதுக்கு என்ன காரணம்? ஃபுட் பாய்சன். அப்ப இவ வச்சதானே? அதைத்தான் நானும் சொல்றேன். இவ ஜூஸ்ல எதையோ கலந்தா அதை நானும் பார்த்தேன். அதான் அஞ்சலிக்கு கொடுத்திருக்கா. கொண்டு போய் கொடுத்தது யார வேணாலும் இருக்கலாம், ஆனா கலந்தது இவதான். ஆண்டி, ஃபுட் பாய்சன் அவ குடிச்ச ஜூஸ்னால தான் வந்திருக்குன்ற அவசியம் இல்லையே. இதுக்கு முன்னாடி அவ சாப்பிட்ட எந்த ஃபுட்னாலயும் வந்திருக்கலாம்ல. ரொம்ப தெளிவா நான் போட்ட மாத்திரை அது இல்லைன்னு இந்த வெண்பை அதுக்கு முட்டு கொடுக்கணும். எப்படியோ கண்ணம்மாத்தால உருளுது, அது போதும். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. கண்ணம்மா அஞ்சலிய கொல்லணும்னு நினைக்கவே இல்ல. எப்படி ஒரு நெருக்கடியான நேரத்துல ஹாஸ்பிடலுக்கு வந்த அஞ்சலியோட உயிரை காப்பாத்துறனோ அதே மாதிரி இந்த உண்மையை காப்பாத்த நான் இங்க வந்திருக்கேன். என்ன நம்புங்க.
என் மகளை பொழைக்க வச்ச ஒரே காரணத்துக்காக நீ சொல்றத நம்புறேன். ஹா, உண்மையை தெரிஞ்சுக்காம ஏனோ தானோன்னு முடிவெடுத்தா இப்படிதான் இருக்கும். நான் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்ல. உண்மை அமைதியா இருக்கும் ஆனா தோத்து போயிடாது. பொய் ஆரவாரமா இருக்கும் ஆனா சற்று செத்துரும். கண்ணம்மா, இங்க உனக்கு யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு தோணுதோ தைரியமா பதில் சொல்லு. இந்த வீட்ல எல்லாருக்கும் இருக்க உரிமை உனக்கும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்க அதிகாரமும் உனக்கு இருக்கு. நீ பேசு கண்ணம்மா.